மட்டன் வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் 1/2 கிலோ சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகா பவுடர் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். இப்போ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லா கை விட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த மட்டனில் நம்ம மசாலாலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மட்டன் வறுவல் சுலபமாக செய்யறதுக்கு இது ஒரு மெத்தட் இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. மினிமம் 2 மணி நேரமாவது ஊறணும் ஃப்ரிட்ஜில். நம்மளுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 8-10 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சுன்னா நல்லா இருக்குங்க. இந்த சிக்கன் நம்ம செய்யணும்னா மினிமம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம மினிமம் 2 மணி நேரத்துலேருந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம குக்கரில் பாயில் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த மட்டனை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ குக்கரில் நம்ம 300 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூட மட்டன் வேகிறதுக்காக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம். மூடி போட்டு விசில் செட் பண்ணிடலாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வறுவல் செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது சேர்த்திக்கலாங்க இந்த கடாயில். இப்போ இந்த கடாயில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை 2 பிச்சு போட்டு சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா 4 கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போய் கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம் எது வேணாலும் இருந்துக்கலாங்க. இது வந்து சில்வர் கடாய், கொஞ்சம் சீக்கிரம் சூடு பிடிக்குங்கிறதுனால இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அலுமினிய கடாயாக இருந்ததுன்னா இப்போ நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கிற அந்த மட்டன் தண்ணியோட சேர்த்து ஊற்றிடலாங்க. இப்போ அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா கொதிச்சு இது நல்லா ட்ரை ஆகணும், அந்த வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு தடவை நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சோம். இருந்தாலும் மட்டன் பிடிச்சி வெந்ததுனால கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தூவிக்கலாம். பாருங்க, ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டே இருக்க போக நல்லா தண்ணி சுண்டி கொஞ்சம் செமி ட்ரையாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் தூவிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் செமி ட்ரை ஆகி திக்காக வந்திருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இப்போ ட்ரையாக வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 நிமிஷத்துக்கே நம்ம கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, வறுவல் நல்லா ட்ரையாக வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுலபத்திலேயே சீக்கிரமாக சூப்பராக மட்டன் வறுவல் செஞ்சுட்டோம். இது ரசம் சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க.